ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கு நான் பாசிப்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளை போட்டிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவுக்கு எப்படி நீங்கள் பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வச்சிடலாம். ரொம்பலாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியே போதும். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது ஊறிட்டு இருக்க அதே டைமில் ஒரு 4-5 முந்திரியை இந்த மாதிரி நான் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய், நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். உங்களுக்கு முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட நான் இதை சேர்த்துக்கிறேன். எனக்கு ரவாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு முறை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனாக்கா ஒரு டின்னராக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த சைஸில் இருக்கோ அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி இந்த பவுலில் நான் வாழை இலையை வச்சுட்டு அது மேலே நான் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட போகிறேன். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு ஆயில் நம்ம ரொம்பவும் யூஸ் பண்ணலை, அதனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு ரெசிபி. நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.